முதல்ல நம்ம உடம்புக்கு அசதியோ சோர்வோ வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம எல்லாரும் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் சரியாக உடம்புல நடக்கலைன்னு அர்த்தம். வளர்சிதை மாற்றம் அப்படின்றது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி செல்கள் அழிஞ்சு நம்ம உடம்புல உருவானால் மட்டும்தான் புது செல்கள் உருவாக தான் நம்மளுக்கு உடம்புல உள்ள அசதி சோர்வு இது எல்லாமே போகும். அது போக வளர்சிதை மாற்ற கழிவுகள்னு ஒன்று இருக்குது. புது செல்கள் உருவானதுக்கப்புறம் பழைய செல்கள் அழிஞ்சு அது எல்லாமே கழிவு நீக்க பாதைகள் வழியாக ஒன்று யூரினாகவோ இல்லை மலம் வழியாகவோ ஏதோ வேர்வையாகவோ ஏதோ ஒரு விதமாக நம்ம உடம்புலேருந்து வெளியில் போயிடணும். போனால் மட்டும்தான் நீங்கள் உடம்பு அசதியாகவோ சோர்வாகவோ உங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க. இது வந்து காரணம். சரிங்க, இப்போது உடல் அசதிக்கும் சோர்வுக்கும் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு காரணமாக இருக்கணும்ல. இது வந்து நம்ம